மீன் குழம்பு டேஸ்ட்டில் சேப்பங்கிழங்கு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த கிழங்கை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துட்டு 2-3 விசில் விட்டு ஆஃப் பண்ணி தோல் உரித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு 10 பல் பூண்டு, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் இது ரெண்டுமே கலந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறமா இது கூட தேவையான அளவுக்கு கல்லுப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு புளி கரைசல் சேர்த்துட்டு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வச்சுருங்க. இது நல்லா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர டைமில் நம்ம வேக வச்ச கிழங்க கட் பண்ணி இது கூட சேர்த்துட்டு கொத்தமல்லி இலை தூவி 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆஃப் பண்ணால் சூப்பராக ரெடி ஆகிடும்.